ரேடியோ சிட்டியில் வந்தாச்சு. 11 மணி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார் எக்ஸ்பிரஸ்க்கான டைம். ஒவ்வொரு நாள் நம்ம கூட ஒவ்வொரு ஸ்டார் வந்து பேசுவாங்க. அவங்களோட கம்ப்ளீட் ஆடியோ பயோகிராஃபி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரொஃபஷனல் லைஃப் வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம கேட்போம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ஆக்டர், டைரக்டர், ஸ்கிரீன் ரைட்டர், ப்ரொடியூசர், நாவல் ரைட்டர், இப்படின்னு பல பெயர்கள் அவருக்கு நம்ம கொடுக்கலாம். 1977ல இருந்து இவர் சினிமா துறையில இருக்காரு. ஒரு ஆக்டரா புதிய வார்ப்புகள் அப்படின்ற படத்துல அறிமுகமாகி, ஒரு டைரக்டரா சுவரில்லாத சித்திரங்கள் அப்படின்ற படத்துல அறிமுகமாயி, ஒரு கை ஓசே அப்படின்ற படத்துல ஒரு ப்ரொடியூசரா அறிமுகமாயி, சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்ற படத்துல ஒரு ரைட்டரா அறிமுகமானாரு. சோ அப்பையில இருந்து ஒரு 1977ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டராவும், ரைட்டராவும், ப்ரொடியூசராவும், ஆக்டராவும் ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் எழுதிருக்கிற நாவலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இவருக்கே அதே ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட இன்னைக்கு ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல பாக்யராஜ் சார் தான் இருக்க போறாரு. சோ பொதுவா வந்துட்டு எல்லா ஆக்டர்ஸ் கிட்டயும் நம்ம வந்து பயங்கர அவங்களோட கரியர் ஓரியன்டட் क्वेश्चंस தான் கேட்போம். பட் பாக்யராஜ் சார் பத்தி எல்லாருக்குமே தெரியும். பட் அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து சில நினைவுகள் ஞாபகம் இருக்கா சார்? எங்களுக்காக ஒரு சில லைன்ஸ். எனக்கு ஈரோட்ல நான் பிறந்தது அது ஞாபகம் இல்ல. ஆனா ஈரோடு பக்கத்துல சித்தோடு, அங்க ரொம்ப பாலிய வயசுல இருந்திருக்க குழந்தைய அது கூட விட்டுட்டு வெள்ளாங்கோயில், அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ல வெள்ளாங்கோயில், அந்த வெள்ளாங்கோயில் இருந்து தான் எனக்கு முதல் நினைவு அப்படிங்கிறது இன்னைக்கு கண்ணுக்கு முன்னால தெரியுது. சோ அந்த ஊர்ல என்ன தூக்கி வளர்த்தன, அதாவது எங்க அம்மா வந்து கவர்மெண்ட்ல மிட்வைஃபா இருந்தாங்க. சோ அங்க அம்மா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க என்ன தூக்கி வளர்த்தன நாச்சியம்மாள் அவங்க, அதே மாதிரி தாய மக்கள் அவங்க, அப்புறம் அந்த ஊர்ல எனக்கு முதல் ஒரு டீச்சர் நான் போய் பார்த்தது மெத்த பள்ளிக்கூடத்துல ருக்மணி டீச்சர். இப்படி அந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நிறைய பேர், ஒரு செட்டி நாயக்கன் ஒருத்தர், குஸ்திவாதியார் ஒருத்தர், பழனி குறவன் ஒருத்தர், இந்த மாதிரி. அப்புறம் பஜனை மடம் இருந்தது, அங்க பஜனை மடத்துல அப்பாருன்னு ஒருத்தர் இருந்தாரு. அதே மாதிரி பள்ளி மாயத்த கோயில், தம்பான் டீ கடை, சுப்பு ஜவுளி கடை, அப்புறம் டெய்லர் கிருஷ்ணன், இப்படி ஒவ்வொரு இடமும் எனக்கு ஒன்னும் மைண்ட்ல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பின்னால வந்து என்னுடைய லைஃப்ல வந்து இதெல்லாம் மறுபடியும் சம்பந்தப்படுது. ஏன்னா அதுக்கு லிங்க் எல்லாம் போகல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல சம்பந்தப்படுது. சூப்பர் சார். சார், நீங்க வாழ்க்கையில நிறைய பாத்திருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி உங்களுக்கு எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் சரி. சோ உங்களோட வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எங்களுக்காக. வாழ்க்கைங்கிறது புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர் அப்படின்னு தான் பொதுவா சொல்லுவாங்க. அப்புறம் வாழ்க்கையில அனுபவங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல சீப்பு, ஆனா நமக்கு தலையெல்லாம் வழுக்கானதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா பார்த்தோம்னு சொன்னோம்னா, நம்ம ஊர் பெரியவர்கள், அதாவது அந்த காலத்திலிருந்து பெரியவங்க சொல்றது கொஞ்சம் கேளுன்னு சொல்றாங்கன்னா, பெரியவங்க வந்து அந்த உலக வாழ்க்கையே, அதுல இருக்கக்கூடிய சாராம்சங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா பழமொழியா வந்து சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் திருக்குறள் கூட எடுத்துட்டீங்கன்னா 2 லைன்ல வந்து எடுத்துட்டோம்னா எவ்வளவு பெரிய தத்துவங்கள், எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய சாராம்சங்கள் அடங்கியிருக்கு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வந்து அந்த பெரியவங்க சொல்லக்கூடிய தத்துவம். நேரம் சரியில்லைன்னா நீ ஒட்டகத்து மேலேயே ஏறி நின்னாலும் நாய்க்கடி பட்டு தான் தீரணும் அப்படிம்பாங்க. நேரம் எவ்வளவுதான் சரியில்லைனாலும் ஒட்டகத்து மேல நின்னா கூட நாய்க்கடியிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு. இது வந்து வாழ்க்கையில வந்து இயல்பா வந்து அப்பெல்லாம் நான் வந்து சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு இது பண்ணுவேன். அப்புறம் அதுல நம்பிக்கை எல்லாம் இல்லாம இருந்தது. ஆனா சமீப காலத்துல எல்லாம் வந்து சில நேரங்கள்ல நம்ம என்னதான் உழைச்சாலும், என்னதான் நம்ம கரெக்டா செஞ்சுக்கிறா இருந்தா கூட அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளை புடிச்சுக்கிச்சுன்னா விடாது அப்படிங்கறத வந்து அனுபவபூர்வமாக தெரிஞ்சுட்டா. அதுதான் அப்பதான் நினைப்பேன், இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு இது பண்ணிருக்காங்க. இந்த பழமொழிக்கு ஏற்ப என் வாழ்க்கையில எனக்கு அனுபவம் இல்லாத அந்த வயசுலயே வந்து என்னை அறியாமலே என் மேல எந்த தப்பும் இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது இங்க குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். சார், இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எஜுகேஷன், ஸ்கூலிங் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியலாவே ஆயிடுச்சு. இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் வாழ்க்கையில. சோ எஜுகேஷன் அண்ட் ஸ்கூலிங் ஒரு மனிதனோட வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில முக்கியமான ஒரு கட்டம், அதாவது ஆரம்ப கட்டம், முக்கியமான கட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு கூட எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. பழமொழின்னு சொல்றதோட பொன்மொழின்னு சொல்லலாம். நான் வாழ்வதற்கு என் தாய் தந்தைக்கு கடமைப்பட்டுள்ளேன், நான் நன்றாக வாழ்வதற்கு என் ஆசிரியர்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். இது நான் ரொம்ப லைக். உண்மையிலேயே வந்து சுற்றுப்புற முதல்ல வந்து அப்பா அம்மா கிட்ட தான் ஒரு குழந்தை வந்து அங்கிருந்தா ஒரு விஷயங்கள் எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்குது. அப்பா அம்மாவை தாண்டி அவங்க பழக்க வழக்கங்கள்ல இருந்து அதுக்கு அடுத்தபடியா அதுக்கு அடுத்த ஸ்கூல் அப்படிங்கறது வந்து உண்மையிலேயே ஸ்கூல் தான். பள்ளிக்கூடத்துல அந்த டீச்சர்ஸ் இவங்க கிட்ட தான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாம் கிடைக்குது. எக்ஸாக்ட்லி சார், அதேதான்.
நம்ம கத்துக்கிற விஷயங்கள் பார்த்தா ஸ்கூல்ல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். சோ அதுல இருந்து கத்துக்கிற விஷயங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. சோ லேர்னிங் அப்படிங்கிறது 2 விதமாவுமே நடக்குது கண்டிப்பா. சோ முன்னாடிலாம் வந்து ஜாதி வெறி அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருந்திருக்கு சார் இல்லையா? இப்ப விட அப்போ இன்னுமே ஜாஸ்தியா இருந்தது. சோ உங்களுக்கு அதுல ஏதாவது அனுபவம் இருக்கா சார்? முனிசிபல் ஹை ஸ்கூல் அது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில வந்து மனிதர்களுக்குள்ள வேறுபாடு இருக்கு, பாகுபாடு இருக்கு, ஜாதிகள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் உணரல. எல்லாரும் மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ அங்க பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்க பையன் அவங்களோட வழக்கம் போல வந்து பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது அவன் வீடு என் வீட்டுக்கு முன்னாலே இருந்தது. அதே மாதிரி வரும்போது அவன் வீட்டு வாசல் நிப்பான். வரும்போது அவனை கூப்பிட்டுட்டு அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வருவேன். ஒரு தடவை அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு வரும்போது யாரோ பாத்துட்டாங்க. பாத்துட்டு என் வீட்டுக்கு போய் எங்க தாத்தா பாட்டிட்டு ஏதோ சொல்லிட்டாங்க. உங்க பாட்டி வந்து உடனே சண்டை பிடிச்சிக்கிச்சு சாயங்காலம். ஏண்டா அந்த இந்த வளவுக்குள்ள போயிட்டு வந்தியா, அந்த சேரிக்குள்ள அந்த வளவுக்குள்ளன்னு சொல்லிட்டு அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகம் அந்த பேர் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் சொல்றா நீ அதுக்குள்ள போயிட்டு வந்தியா, அந்த மட்டச்சாலை மாதிரி இருக்குமே, அந்த இது மாதிரி இருக்குமே, சேரி மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதுக்குள்ள எங்க மாமா எங்க அண்ணன் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன இவன் எங்க பாரு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான், அந்த மாதிரி பசங்களோட எல்லாம் இது பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு வீடு அப்படின்ட்டு எங்க பெரியவங்க அவங்க இந்த மாமாமார்கள் என்ன சொன்னாங்கன்னா, காடு எவ்வளவோ மாறிட்டு இருக்கு, இப்ப போய் வந்து அங்க போனேன் எங்க போனேன் எல்லாம் ஒன்னா தான் உட்காந்து படிக்கிறாங்க. அது முனிசிபல் ஸ்கூல்ல அதனால ஒன்னா படிக்கிறாங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகம்னு ஒண்ணு இருக்குது, அப்படி ஒதுக்கி வச்சுக்கப்பட்டதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி மனிதருக்கு மனிதர் பிரிவு இருக்கக்கூடாது, ஜாதிக்கு வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிரச்சாரமா வந்து பேசிட்டு ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்து நின்று கேட்டேன். அப்பதான் நமது தந்தை பெரியார் அவர் வந்து அந்த மீட்டிங்ல வந்து இந்த ஜாதிகளை பத்தி சாடி பேசியிருந்தாரு. அந்த வயசுலயே வந்து அந்த ஸ்கூல் பருவத்துல தான் வந்து மனுஷனுக்குள்ள இப்படி எல்லாம் ஜாதி வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் என் மைண்ட்ல ஏறிச்சு. அப்ப வந்து இதெல்லாம் நானும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். அவங்க சொல்றதுல எல்லாம் என்ன எவ்வளவு நியாயம் இருக்கு என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சேன். சூப்பர் சார். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு எப்ப சார் ஃபர்ஸ்ட் வந்து நடிக்கணும் இல்ல டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு முதல்ல எப்ப தோணுச்சு? எங்க குடும்பம் வந்து கூட்டு குடும்பம். நான் முதல்ல சொன்ன மாதிரி மாமா, அத்தை, அண்ணன், தாத்தா, பாட்டி இப்படி எல்லாருமே ஒன்னா இருந்தவங்க. இத வந்து எங்க வீட்டுல வந்து அத்தைகளுக்கும் சரி எங்க பாட்டிக்கும் சரி பயங்கர சினிமா ஆர்வம். பெண்கள் வீட்டுல வந்து அவங்க சமையல் பண்ற நேரம், துணி துவைக்கிற நேரம், அதை தவிர்த்து அவங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கன்னா திருப்பி பார்ப்போம்னா ஒரே விஷயம் வந்து சினிமாவா மட்டும்தான் இருந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு புருஷன் வருவாரு, புருஷன் கூட்டு போவார் அப்படிங்கறதெல்லாம் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. நாகரிகங்கிறது வந்து சினிமாவுக்கு வந்து பெண்கள் தனியா புறப்பட்டு போறது நாகரிகம் இல்ல அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்துல யாராவது கூட ஒரு பொம்பளை கிடைக்குதான்னு பாப்பாங்க. எங்க அத்தா அப்படி கிடைச்சாலும் கூட அப்ப கூட நம்ம வீட்டு ஆள் ஒருத்தர் கூட இருக்கணுமே போது வீட்டுல வேற யாரும் கிடைக்கல போது நான் தான் 8 வயசு 10 வயசு உடனே வந்து என்ன வந்து பிடிச்சுவாங்க, வாடா சினிமாவுக்கு போலாம் அப்படிம்பாங்க. இப்படி பெண்களோட சேர்ந்துதான் சினிமாவுக்கு போய் சினிமா மேல எனக்கு ஆர்வம் வந்து அப்பதான் நான் நினைச்சேன், என்ன இவ்வளவு தூரம் பெண்கள் மட்டும் இல்ல தியேட்டர்ல போய் பார்த்தா ஆண்களும் ஒரே அடித்தடியா டிக்கெட் எடுக்கிறதுல இருந்து இப்படி இது பண்றாங்க, எல்லாரும் வந்து இவ்வளவு கிரேஸா இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி வந்து போஸ்ட்ல நம்ம வர முடியாதா, இந்த மாதிரி நம்ம நடிக்க முடியாதா, இப்படி நம்ம நடிச்சோம்னா நம்மளும் இப்படி இவங்க எல்லாம் பாப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்மளால இது சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அந்த சினிமா நடிகர்கள் அவங்க மேல சினிமா அதுக்கப்புறம் டைரக்டர்லாம் போறல, அப்ப ஒன்லி நடிகர் அப்படிங்கிறது மைண்ட்ல வந்தது. சார் இந்த மாதிரி நடிக்க ஆசைப்பட்டேன், சோ நடிக்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ உங்க ஃபர்ஸ்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங்ல என்னவா இருந்தது சார்? 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து திடீர்னு வந்து கொஞ்ச நாளா எங்க ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூல் டே டிராமாஸ் எல்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் டேஸ் அன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தும் போது கல்ச்சரல் ஆர்ட்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரோக்ராம், டான்ஸ் இருக்கும், டிராமா இருக்கும், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த வருஷம் தான் முதல்ல வந்து அந்த 8th ஸ்டாண்டர்ட்ல நான் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து இந்த 2 வருஷமா நிறுத்தி வச்சிருந்த அந்த ஏதோ ஒரு தடவை ஸ்கூல் டே டிராமால வந்து ஏதோ கலாட்டா ஆனதுனால நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்றோம், சோ யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு டிராமாட்டிக் கிளப்ல ஜாயின் ஆகிறதுக்கு கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பிரேயர்ல வச்சு கேட்டாங்க. டக்குன்னு எனக்கு அந்த நடிக்கிற ஆர்வம், அந்த சினிமா பார்த்து வீட்டுல எல்லாம் லேடிஸ் கூட பார்த்து அந்த ஆர்வம் வந்து டக்குன்னு கையை தூக்கிட்டேன். கையை தூக்கணும்னே எல்லாரும் வந்து அந்த டிராமாட்டிக் கிளப் இந்த 11th B செக்ஷன்ல நீங்க போய் அசம்பிள் ஆயிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆர்வமா போய் அங்க அசம்பிள் ஆனோம். அப்ப எங்களுக்கு என்ஜி நாராயணசாமி மாஸ்டர், அப்புறம் ஆர்ட் டிராயிங் மாஸ்டர் ஒருத்தர், அசிஸ்டன்ட் டிராயிங் மாஸ்டர், இவங்கெல்லாம் அதுக்கு இன்சார்ஜ் சொல்லி போட்டிருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து அங்க உட்காந்து இருந்தாங்க. இப்ப போன உடனே செக் பண்றாங்க, ஏப்பா எல்லாம் நடிக்கணும்னு வந்திருக்கீங்களா டிராமாட்டிக் கிளப்ல, யாருக்கு என்ன தெரியும் என்ன நடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் வந்து நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னு நடிச்சு காமிச்சாங்க. அப்ப எனக்கு இந்த வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம்னு சொல்லிட்டு ஒரு கவாலி பாட்டு ஒண்ணு வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது.
எனக்கு நடிக்கிறதுக்கு வசனம் ஒன்றும் தெரியல. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த பாட்டு மாதிரி நான் வந்து பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பாடி நடிச்சேன். பரவாயில்ல, கூச்சமெல்லாம் நடிக்கிறேன்னா அப்போ உடனே சரின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. சில பேர் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அப்பதான் வந்து முதலா ஒரு நாடகம் போட்டாங்க. அது வந்து கவி ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய ஹோம் கமிங் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து விடுமுறை வந்தது அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வாத்தியர்கள்லாம் அதுக்கு வசனம் எல்லாம் எழுதி போட்டாங்க. சோ நீங்க சொன்னீங்க சார் இந்த மாதிரி ஒரு நாடகத்துல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நாடகத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணீங்க. அப்புறம் என்னாச்சு சார்? விடுமுறை வந்ததுங்கிற நாடகம் அந்த ஸ்கூல் டேக்காக வந்து இது பண்ணாங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். சோ நல்லா நடிப்பேன், எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சேன். என்னுடைய துரதிஷ்டம் அந்த நேரத்துல நான் லீவ்ல வந்து வெள்ளாங்கோயிலுக்கு நான் அங்க கோட்டலி லீவ்லயோ ஆஃப் பைலி லீவ்லயோ போயிட்டேன். அந்த நேரத்துல வந்து இவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, இந்த மாதிரி டிராமா ரிஹர்சல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்து டிராமா ஸ்டார்ட் பண்ணா. அப்ப உடனே ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுனால நான் இல்லன்னு திரும்பி வரும்போது பார்த்தா ஏறக்குறைய நிறைய தடவை ரிஹர்சல் எல்லாம் பாட்டாங்க. எனக்கு அழுகழுகியா வந்தது. அதுக்கப்புறம் இல்ல பரவாயில்ல பாக்கிறது, நீ ஒரு சின்ன இதுல நடி அப்படின்னு சொல்லிட்டு நீ வா மத்ததுல எல்லாம் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி ரிஹர்சல் எல்லாம் உட்காந்து எனக்கு வேற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஆனா அப்ப நான் வந்து சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு நடிச்சிட்டு இருந்தா கூட நான் வந்து அதுல என்ன விட பெரிய பசங்க, அதாவது பெரிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து மாப்பிள்ளை வேஷம், அது மாமா வேஷம், சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு நாடகம் நடக்கும். சோ நான் அப்ப இந்த இடத்துல இப்படி டைலாக் சொன்னா நல்லா இருக்கும் சார், இவர் வந்து இந்த மாதிரி வயசான கேரக்டர் நடிக்கிறாரு, அப்பப்ப கண்ணாடி இப்படி சரி பண்ணிட்டு நடிக்கிற மாதிரி இருந்தா இவர் கண்ணாடி போட்டு நடிச்சா அதே அந்த ஆக்ஷன் வந்துட்டே இருக்கும்ல, அப்படி ரிஹர்சல்லையே அது போட்டு நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப வாத்தியாருக்கு என்ன பிடிச்சு போச்சு. பரவாயில்லப்பா, நீ வந்து நடிக்கிறது மட்டும் இல்ல, நீ மற்றதெல்லாம் கூட கான்சன்ட்ரேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வசனங்கள், அப்புறம் அந்த பெரிய வயசான கேரக்டருக்கு அந்த கண்ணாடி போட்டுருந்தா நல்லா இருக்கும், இப்படி நடிச்சா நல்லா இருக்கும், வாக்கிங் ஸ்டிக் இப்படி இந்த ஸ்டைல் இப்படி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றது ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதுல வந்து என்ன வந்து அவர் என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு நாடகம் போட்டாங்க அடுத்த வருஷம் வந்து டாம் சாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அது ஒரு இங்கிலீஷ் பேஸ் பண்ண நாடகம். அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து பண்ணாங்க. அந்த நாடகத்துல நான் நடிச்சேன். இப்படி எல்லாம் நாடகம் நடிக்க எனக்கு என்னன்னா என்ன அறியாமல் மனசுக்குள்ள இருந்த அந்த எழுத்து ஆர்வங்கிறது வெளிப்பட்டது. எழுத்து ஆர்வத்தோட வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்ன அதே கான்சன்ட்ரேஷன் இருக்கான்னு வாத்தியார் கூட சொல்லிட்டு இருந்தாரு. சூப்பர் சார். சோ மொத்தத்துல சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் என்னால பண்ண முடியும் அப்படி நம்பி இது வரைக்கும் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா நிஜமாலே ஒரு பர்சிவியரன்ஸ் அப்படின்ற காரணம் தான் சொல்லணும். சோ இன்னைக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்து நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.